வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாள் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய தலைப்பு திறமை உயர்வு. திறமை உயர்வுன்றது ஒருத்தருடைய அறிவின் திறன்களையும் உள்ளார்ந்த சில அறிவு விஷயங்களையும் மனப்பான்மைகளையும் தெரிஞ்சுக்கிறது. இது ஒருவருடைய திறமைகளை வளர்ப்பதும் இல்லாமல் சிறந்த நிலையை அடைவதும் நாம சொல்லலாம். இதன் மூலம் பயன்பாட்டில் இருந்தோ இல்லது வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேற்றம் பெறலாம். இப்ப திறமை உயர்வுக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. என்னன்னா, திறன்களை வளர்த்தல். ஒரு குறிப்பிட்ட வேலையை நாம சிறப்பா செய்ய ஒரு தேவையான திறன்களை நாம கத்துக்கணும். அறிவு விரிவாக்கம், தனதுடைய துறையை சார்ந்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நாம அப்டேட்டடா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது மனப்பான்மையை மாற்றுதல். ஒரு நேர்மறையான மற்றும் வளர்ச்சி மனப்பான்மையை நாம வளர்த்துக்கணும். அடுத்து கடின உழைப்பு. திறமைய மற்றும் கடின உழைப்பு இது ரெண்டுமே இணைந்தாதான் வெற்றியும் தரும். கடின உழைப்பும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து திறமையை வளர்த்துக்கொள்ள நம்மளுக்கு உதவுற சில வழிகள் என்னன்னா, தொடர்பு திறனை மேம்படுத்துதல். ஒரு நல்ல பேச்சு திறனும் மற்றும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட், நல்ல ஒரு அடுத்த பொசிஷனுக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு, நல்ல ஐடியாஸ் கொடுக்கறதுக்கோ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஸோ நம்மளுடைய சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது கற்றலை தொடர்தல். ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்றது திறமையை வளர்த்துக்கிறதும் இல்லாமல் அதோட முயற்சியும் செய்யணும். அது ரொம்ப அவசியம். அடுத்தது பயிற்சி. திறமைகளை வளர்க்கிறது பயிற்சியும் மற்றும் அனுபவம் மிக அவசியம். ஏதோ ஒரு வகையில ஒரு திறமையான நபராக நாம இருக்கலாம். ஆனா அந்த திறமைக்கு கடந்த கால மனித தலைமுறையின் பாரம்பரியத்தையும் தற்போதைய சமூகமும் நம்மளுக்கு துணை இருக்குது. இந்த உணர்வை நம்மளுக்கு திறமையை வளர்த்தும் பாதுகாத்து கடமைகளில நம்மளுக்கு உயர்த்தியும் திறமையும் மேலும் அதிகரிக்கும். எல்லா துறையையும் விட உயர்ந்த நிலை எல்லாருமே அடைஞ்சிருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம திறமையானவர்களை பாராட்டுவதும் திறமைகளை கொண்டவர்களை ஊக்குவிக்கும் பொழுதும் நம்மளுக்கு திறமைக்கு பெருமை சேர்க்கும் சாதனையா நாம அதை எடுத்துக்கிறோம். சுயநல நோக்கத்தோட மற்றவர்களை நாம புகழ்வது ஒரு தப்பான செயல். இதுக்கு மகரிஷி ஒரு கவி சொல்லியிருக்காரு. எந்தெந்த காலத்தோ வாழ்ந்திருந்த இறையறிஞர் சிந்தித்தார்கள், இயற்கையாய் அன்று வரை வளர்ந்த பண்பாட்டையே மக்களுக்கு அந்தந்த காலத்து தேவை சூழ்நிலை அறிவு கிசைந்தவாறு ஏற்றபடி வாழ்க்கை முறை வகுத்தார்கள், சொன்னார்கள் கருணை கொண்டு. இந்த விந்தை மிகுகால விஞ்ஞான அறிவுக்கு எல்லாம் ஒவ்வாய் என்பதால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை விளக்குகிறேன். சொந்த சிந்தனையொட்டி வாழ்வாராய் தவ்வப்போ அன்பர்களுக்கு சொல்கிறேன், எழுதுகிறேன், துயர்களை தூய்மை பெற நலம் காண்பீரோ. எந்தெந்த யுகத்தில் இருந்து எந்தெந்த முனிவர்கள் அதுவரை வளர்ந்த இயற்கை கலாச்சாரத்தையும் பற்றி சிந்தித்து அந்த காலத்தின் மற்றும் சூழ்நிலையும் தேவைகளுக்கும் ஏற்ப ஒரு வாழ்க்கை முறையே நம்மளுக்கு கொடுத்தாங்க. அவர்கள் இத இரக்கத்தோடுன்னு சொன்னாங்க. என்னன்னா, இந்த பண்பாட்டைய அதிசயம் அறிவியலோடு ஒத்து போகாததால் தற்போதைய சகாப்தத்திற்கு பொருத்தமான வாழ்க்கை முறையை இப்பொழுது நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. தங்கள் சொந்த எண்ணங்களின்படி வாழும் பக்தர்களுக்காக இதை நாம எழுதுறோம். இதனால அவர்களுடைய தூய்மையும் நல் வாழ்வையும் அடைய முடியும் என்று சொல்லியிருக்காங்க இந்த கவியில. இந்த வாய்ப்பு அளித்த டிவிஎம் சேனலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.